வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பாட்டு. என்ன பாட்டு? சினிமா பாட்டா? இல்லை, இது ஒரு டாக்டருடைய கிளினிக்கில் எழுதி போட்டுள்ள ஒரு பாட்டு. அவரே எழுதினாரோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் இந்த பாடல் பெரியவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, அவர்கள் குழந்தைக்கு சொல்வது போல ஒரு ஆரோக்கியமான பாடல். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலை நீங்கள் அவசியம் கேட்கணும். அதில் உள்ள உண்மைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். குழந்தைகளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நாம் தான் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும். பாட்டை பாருங்கள், முடிவை சொல்லுங்க. இதோ இந்த பாடல். நீல வண்ண கண்ணா வாடா, அந்த மெட்டில் பாடணும். லேஸ் உண்ணும் கண்ணா வாடா, நீ ஒரு விஷயம் கேடா, ஃபேஸ்புக்கில் லைக்கை போட நிறைய செய்தி சொல்வேன் கண்ணா. சின்னஞ்சிறு தீனி வேண்டாம், சிவப்பான சில்லியும் வேண்டாம், பொன்னிறமாய் பொறிந்து நிற்கும் முட்டை பப்ஸு சமோசா வேண்டாம். லேஸ் உண்ணும் கண்ணா வாடா. ரோட்டு சைடில் பூரி பேலும் வேட்டு வைக்கும் வயிற்றில் உனக்கு, ரோட்டு சைடில் பூரி பேலும் வேட்டு வைக்கும் வயிற்றில் உனக்கு, பர்கரோடு பீஸா கூட கொழுப்பு நிறைய கொடுக்கும் கண்ணா. பர்கரோடு பீஸா கூட கொழுப்பு நிறைய கொடுக்கும் கண்ணா. கலோரி மிக்க உணவுகள் எல்லாம் கழுத்து வரை கொழுப்பை தருமே. இதய நோய் இரத்த கொதிப்பு இந்த வயதில் வேண்டாம் கண்ணா. இதய நோய் இரத்த கொதிப்பு இந்த வயதில் வேண்டாம் கண்ணா. லேஸ் உண்ணும் கண்ணா வாடா. டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் உண்டு, ட்ரபிள் கொடுக்கும் மைதா குண்டு. டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் உண்டு, ட்ரபிள் கொடுக்கும் மைதா குண்டு. விதவிதமாய் நிறங்கள் சேர்த்தால் விபரீத விளைவுகள் உண்டு. விதவிதமாய் நிறங்கள் சேர்த்தால் விபரீத விளைவுகள் உண்டு. மைதாவில் செய்தது எல்லாம் சோதாக்கும் உன்னை வாழ்வின் கோதாவில் நீ வெல்ல உந்தன் தாய்தான் உணவு செய்வேன் கண்ணா. லேஸ் உண்ணும் கண்ணா வாடா. வாய்ச்சுவையாய் வயிற்றுக்கிதமாய் தாய் உனக்கு நிறைய செய்வேன். வாய்ச்சுவையாய் வயிற்றுக்கிதமாய் தாய் உனக்கு நிறைய செய்வேன். காய்கறி பொரியல் துவையல் நோய் நொடி விரட்டும் கண்ணா. காய்கறி பொரியல் துவையல் நோய் நொடி விரட்டும் கண்ணா. சிக்கனோடு மட்டன் சமைத்து சிக்கலில்லா சுவையும் சேர்த்து கலப்படம் இல்லா உணவாய் கண்ணா உனக்கு தருவேன் வாடா. கண்ணா உனக்கு தருவேன் வாடா. லேஸ் உண்ணும் கண்ணா வாடா. என்ன பாட்டை கேட்டிங்களா? உண்மை தானே அதில் இருக்க எல்லாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். நம்ம குழந்தைங்கள நிச்சயமாக நம்ம அதிலேருந்து மீட்டெடுக்க முடியும். முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டை கேட்டு நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய குழந்தை இப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.